வணக்கம் நேர்களே, உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பாத்தீங்கன்னா, கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது. கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி ஆகப்பட்டவர் 30ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு இந்த 5 கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது, எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஏன்னா விரயஸ்தானம்ன்றது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்ன்றது தேவையில்லாத செலவுகளை, தேவையில்லாத உபத்திரங்களை, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த 55 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும், உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல. இது எல்லாமே நம்ம எப்படி இருக்க போது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி, ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான். லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள். அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க வரோம். இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு 4 கிரகங்களின் சேர்க்கை இந்த 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது மார்ச் 15ல இருந்து மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்கு. இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் தான். இந்த 2 பாவகத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை பொழுது கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல. இதனால உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பண புழக்கங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டாலும் உடனே அந்த வேலை மாற்றம்ன்றது மிக பெரிய அளவுல கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுகளுக்கு எல்லாம் முயற்சி பண்றீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 50 நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையினால பாத்தீங்கன்னா அங்க ஒரு உச்சம் பெற்ற கிரகம், அடுத்து நீச்சம் பெற்ற கிரகம், அடுத்து அங்க சூரியன், இந்த மாதிரியான எல்லா கிரகங்களும் சேர்க்கை. 4 கிரகங்கள், ராகு இருக்கிறாரு. இதனால இந்த 4 கிரகங்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த கிரக சேர்க்கை வருது. 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இந்த உங்களுடைய ராசி அதிபதியே உச்சம் பெற்று இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு உண்டான ஒரு வரவுகளும் செலவுகளும் இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல அந்த பண புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல துலாம் ராசி என்பவர்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனும் பாத்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது மார்ச் 15ஆம் தேதி இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய அந்த 6ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் தொழிலே எங்களுக்கு நல்லா இல்ல, இது நாள் வரைக்கும் நாங்க செஞ்ச தொழில சின்ன சின்ன தோல்விகள் இருக்கு, அதே சமயத்துல புதுசா தொழில் செய்யணும்னு முயற்சிக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் அந்த கிரகங்களோட சேர்க்கை பெற்று இருக்கும் போது மிக பெரிய அளவுல அந்த தொழில் லாபஸ்தானாதிபதின்றவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியாவது கடன் வாங்கியாவது நீங்க அந்த தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நேரம். லாபம்ன்றது அந்த கடனுக்கு உங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வியாதிகள் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதியே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம் இந்த இடத்துல ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை மூலமாக
நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த புதன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விரயஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து பாக்கியஸ்தானாதிபதியும் கூட அந்த புதன் பகவான். அந்த பாக்கியஸ்தானமும் விரயஸ்தானமும் நீச்சமாயாச்சு. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல செலவுகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம். எப்போதுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பிளான் போட்டுதான் சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. எது அவசியம் இல்லாதது இப்படி வாழ்க்கையில தரம் பிரித்துதான் உங்களுடைய வாழ்க்கையே நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 50 நாட்கள். இந்த 50 நாட்கள்ல முக்கியமான செலவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விரய செலவுகளை குறைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வீடுகள் மூலமாக கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் குறைப்பதற்குண்டான ஒரு நேரம். அந்த லோன்ல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்க போய் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால வருமானம் அதிகரிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த 50 நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவங்க நல்லா ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா அங்க சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையாகப்பட்டது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 50 நாட்கள்ல வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடந்த ஒரு 4 மாதமாக அலையிறவங்களுக்கு இந்த மார்ச் 15ஆம் தேதியில இருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அடுத்து பாத்தீங்கன்னா UK, USA இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தொழில்ல மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமா இருக்கும். பெரிய பெரிய சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், கன்சல்டன்சி, அடுத்து பாத்தீங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய வச்சிருக்கிறீங்க, பியூட்டி பார்லர், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பா, இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில இருக்கிறீங்க வெளிநாட்டு அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப எடுத்து வைக்கக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மிக பெரிய அளவு அந்த ஒரு லாபத்தோடையே, இதுவரைக்கும் தொழில பெரிய அளவுக்கு லாபம் இல்லாம தான் வெளிநாட்டுல நீங்க வருமானத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த லாபம்ன்றது இப்ப நிரந்தரமாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையில குடும்பஸ்தானம் அப்படின்ற போது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பல மன சச்சரவுகளோட இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி பொறாமையோட, ஒரு ஈகோவோட, அடுத்து குழந்தை இல்லாத ஒரு மன வெறுப்புகளோட, இப்படி 1000 வெறுப்புகளோட அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 4 கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த 50 நாட்கள்ல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பிரிவுன்றதும் சில சமயத்துல வரும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த பிரிந்த குடும்பங்கள் இந்த காலகட்டத்துல சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன மனசலசலப்பு ஆச்சு அப்படின்னா உடனே பிரிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த லாபஸ்தானாதிபதி இந்த மாதிரியாக இந்த காலகட்டத்துல செயல்படுவார். உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை, உங்களுக்கு பிரியணும்னு சில சமயம் ரொம்ப ஆசைப்படுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிய வேண்டாம், நம்ம இப்படியே இந்த காலத்தை கலத்தினா என்ன அப்படின்னு மாதிரியாக சில விஷயங்களை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை பண்றீங்களோ, ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அந்த செவ்வாயும், அடுத்து உங்களுடைய அந்த உபஜய ஸ்தானாதிபதி அந்த குருவும் பாத்தீங்கன்னா 8, 9ல இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி இடத்துலயும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலயும் இந்த காலகட்டத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த மாற்றங்கள் வரும். இதுல மே மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல அந்த குருவாகப்பட்டவர் மாறுறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல வெளிநாட்டுல நிறைய மாற்றங்கள், வெளிநாட்டுல இருந்து நாங்க இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மிக பெரிய அளவுல அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இங்க இந்தியால நம்ம செட்டில் ஆகணும்
மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த 50 நாட்கள்ல அதிகமான அதற்குண்டான முயற்சிகளை உங்களை அறியாமலேயே போட்டுட்டு இருப்பீங்க. இங்க இந்தியால ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கலாம், இல்ல அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக செட்டில்மெண்ட், அதாவது நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் வெளிநாட்டுல இருந்த காலங்கள் போதும், இனிமேல் நம்ம அந்த உள்நாட்டு, அதாவது தன்னுடைய சொந்த ஊருக்கு பிரயத்தனம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்க அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 50 நாட்கள்ல சில விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை தேடி நீங்க பயணிப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது. நான் எப்போதும் சொல்ற மாதிரி துலாம் ராசி என்பர்கள் உங்க குழந்தைகள்னால சில அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அது எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நிவர்த்தியான ஒரு எண்ணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள், யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் வேலை இல்லாம தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு, இப்படி குழந்தைகள் மூலமாக ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான 4 கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு, அது எத்தனாம் இடத்துல இருக்கு, அது எனக்கு என்ன பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.